அரிசியை மட்டும் மாவு அரைச்சி வச்சா போதும். நீங்கள் இரவு இட்லி ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அது எடுத்து அரைச்சி நீங்கள் மாவில் கலக்கினாலே போதும், இட்லி பிரமாதம் வரும். முதல்ல உளுந்து நீங்கள் புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி மட்டும் புளிச்சா போதும். இப்போ வெயில் காலம், நல்ல வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு கூட அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சோம்னா அந்த புளிப்பை இது கண்ட்ரோல் பண்ணும். புளிக்கவே இல்லை, சரியான பண்ணி புளிக்கவே இல்லைன்னா ஒரே ஒரு இளநீர் வாங்கி உடச்சி ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா பிரமாதமாக புளிச்சு அருமையாக பொங்கி நிற்கும். இதில் குறிப்பாக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையை வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானை வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அடுப்பத்து வைப்பாங்க, தட்டில் மாவு ஊற்றி மூடி வச்சிடறாங்க. அப்படி இல்லை, தண்ணி கொதிநிலை வராமல் நீங்கள் இட்லி ஊற்றக்கூடாது. எல்லாரும் செய்கிற மாதிரி ஏன் செய்யணும்? அப்போ இளநீர் இட்லியை செஞ்சால் என்ன அப்படின்னு செஞ்சு இளநீர் இட்லி அறிமுகப்படுத்தினேன். நல்லா வரவேற்பு. மல்லிப்பூ இட்லி செஞ்சோம், அதே தான் குஷ்பு இட்லிம்பாங்க. அது இந்த இட்லி பிரபலியம் ஆகும்போது குஷ்புவும் திரைப்படத்தில் பிரபலியமாக இருந்தாங்க, அதனாலே அதுக்கு பேர் குஷ்பு. அவங்க கண்ணமெல்லாம் உப்புன்னு இந்த இட்லி வேகதான் அப்படி தான் இருக்கும். சார், இட்லிங்கிறது ஒரு உன்னதமான உணவுங்க. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட உணவாக இருந்தது இட்லி தான். இன்றைக்கி தான் எத்தனையோ வந்துருச்சு, அந்த பவுடர் இந்த மாவுலாம் வந்துருச்சு. அன்றைக்கி தாய்ப்பால் பத்தலைன்னா அந்த குழந்தைக்கு ஒரு இட்லி எடுத்து காய்ச்சின பால் ஊற்றி மெதுவாக திட உணவு அப்படி தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இட்லி தான் முதல் உணவாக இருந்தது. பல்லு போன தாத்தாலேருந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க வரைக்கும், நோயாளியிலிருந்து நல்லா இருக்கிறவங்க வரைக்கும், உடல்நிலை சீராக இருக்கிறவங்களும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, எந்த சூழலில் எப்போதுமே உடலுக்கு எந்த விதமான உடல் உபாதையும் தராத உன்னத உணவு இட்லி. அந்த இட்லியை குழந்தைய பிடிக்கலன்றாங்க. நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு இட்லி பிடிக்கல, பீஸா பர்கரு தோசை வேற என்னமோ சொல்ல, இட்லி பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து ஒரே வடிவத்தில் ஒரே மாதிரி ஒரே சுவையில். இட்லிங்கிறதுக்கு தனி சுவை இல்லை. சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சட்னி சுவை இருக்கும், சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சாம்பார் சுவை சேர்ந்துக்கும். வேறு சிக்கன் மட்டன் நான்வெஜ்ஜு இது எதுக்கு போனாலும் கூட அதோட சுவையை தரும். ஏன் இட்லிக்குன்னு ஒரு சுவையை நம்ம உருவாக்கக்கூடாது? ஒரு நாள் என் பையன் என்கிட்ட, அப்பா பீஸா வாங்கி கொடுன்றான். என்னப்பா, அப்பா இட்லி கொண்டு செஞ்சுட்ருக்குறேன். சரி பீஸா தானே, இரு ஒரு வட்டை தட்டு எடுத்து, சாப்பிட்ற தட்டு ஒரு வட்டை தட்டு எடுத்து கொஞ்சம் நெய்யெல்லாம் பூசி இட்லி மாவு ஊற்றி மத்தியானம் மிச்சம் இருந்த கூட்டு பொரியல்லாம் எடுத்து அது மேலே எல்லாம் போட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் எடுத்து போட்டு இட்லி பொடியெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து கட் பண்ணி கொடுத்தது பீஸா இட்லி. இப்போ நல்லா இருக்குப்பாண்ணா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமண மண்டபங்கள் எல்லாம் காலையில் இளநீர் இட்லி போடுங்க நீ, நைட்டு பீஸா இட்லி போடுங்க நீ. அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டு, ஒரு மாற்றம். அதான் ஏம்மா உனக்கு நான் சாக்லேட் இட்லி பண்ணி தரேன் இன்றைக்கி அப்படின்னாச்சு. ஒரு பீட்ரூட் எடுத்து துண்டு துண்டு அறுத்து மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சாச்சு, இட்லி மாவில் கலக்கியாச்சு, தேன் அப்புறம் சாக்லேட்டு சாஸ் எல்லாம் ஊற்றி கலக்கி ஒரு ஓவல் கிண்ணத்தில் வச்சு, இந்த இட்லி மாதிரி இல்லாமல் ஒரு ஓவல் கிண்ண பாயச கிண்ணத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு, ஏமா சாக்லேட் இட்லி அப்படின்னா பீட்ரூட்டை அழகாக சாப்பிட்டுட்டு எனக்கு ஸ்கூலுக்கும் அதை கொடு